Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் 90s கிட்ஸோடைய ஃபேவரட்டான பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நைஸ் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலை மைதா மாவை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதை கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் ட்ரேயில் பட்டர் பேப்பரை கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு நெய்யில் பாதி அளவு எண்ணெயும் பாதி அளவு நெய்யும் கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகனதும் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். இதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வரும். மிதமான தீயிலேயே தான் நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து செய்யணும். ஸோ மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் வறுக்கணும். மாவு வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. கோதுமை மாவை வறுக்க நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க நெய்யெல்லாம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி வரும். ஒரு கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு பால்கோவா இருக்கும் பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த அளவு நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காயில் உள்ள விதையை மட்டும் நீங்கள் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தொட்டு பார்க்கும்போது குறைன்னு இருக்கக்கூடாது, நல்ல பவுடராக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஆற வச்சுருந்த அந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பொடியை ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பாதியாக சர்க்கரை பொடியை சேர்த்து நம்ம கலக்கும்போது ஈவனாக நம்ம கலந்து எடுக்க முடியும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க பாதி சர்க்கரையும் சேர்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ மீதி இருக்க சர்க்கரை பொடியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு வந்து நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் சர்க்கரை பொடியை. இல்லைன்னா சர்க்கரை பொடி எல்லாமே அதுலேயே மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். அதனால் நல்ல கோதுமை மாவு வறுத்ததுக்கு அப்புறமா ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்க்கரை பொடியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரும். இல்லைன்னா சர்க்கரை தனியாகவும் மாவு தனியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திலாம் பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை பொடியும் மாவும் நல்லா கலந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பட்டர் பேப்பரை கட் பண்ணி போட்டு வச்சுருக்க அந்த ட்ரேயில் உள்ள மாவை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அடியில் கேப் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கேப் இல்லாமல் கட் பண்ணி எடுக்க முடியும். நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மேலே சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா மாவு மறுபடியும் உங்களுக்கு லூஸ் ஆன மாதிரி இலகன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, வெளியில் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்திங்கனாலே நல்லா செட் ஆயிரும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மேலே இருக்க பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். பட்டர் பேப்பரை பொறுமையாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுருங்க. கீரல் போட்டு விட்டுட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக சூடாக ஆறுறதுக்கு முன்னாடியே கீரல் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா உடையாமல் கட் பண்ண முடியும். நல்லா செட் ஆயிருச்சுன்னா இது உங்களுக்கு கட் பண்ணும்போது கண்டிப்பாக உடையும். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக சூடு ஆறி இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக கோதுமை மாவில் பெட்டிக்கடை பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வாயில் வச்சதுமே கரையும். அந்தளவுக்கு ஒரு நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.